டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சம்மன் அனுப்பி நேரில் அழைத்து விசாரிக்க திட்டம். டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக செந்தில் பாலாஜி தொடர்புடைய 45 இடங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியது. டிஜிட்டல் மற்றும் முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விவரங்களை எமது செய்தியாளர் வினோத் வழங்க கேட்கலாம். வினோத், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்புடைய இடங்கள் மற்றும் மதுபான ஆலயங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் அதிரடியாக சோதனை என்பதை நடத்தினார்கள். குறிப்பாக தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய சென்னை உட்பட 45 இடங்களில் தான் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நேற்று அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டிருந்தார்கள். அதே போல சென்னையில் தங்கியிருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி தங்கியிருக்கக்கூடிய அந்த தனியார் நட்சத்திர விடுதியில் இருக்கக்கூடிய அறையிலும் செந்தில் பாலாஜியிடம் விசாரணை நடைபெற்றது. அதே போல அந்த அறையிலும் சோதனையும் நடைபெற்றது. அதில் முக்கிய பல்வேறு ஆவணங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பிலிருந்து ஒரு தகவல் என்பது சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் நேற்று அந்த சோதனை எல்லாம் முடிவடைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக தற்போது பறிமுதல் செய்யப்பட்ட ஆவணங்களை ஆய்வு செய்வதற்காக லஞ்ச ஒழிப்புத்துறை மும்முரம் காட்டி வருவதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் செந்தில் பாலாஜிக்கு இந்த டாஸ்மாக் முறைகேடு வழக்கு தொடர்பாக சம்மன் அனுப்பப்பட்டு அவருக்கு நேரில் அவரை வரவைத்து அவரிடம் விசாரிக்க திட்டம் என்பது தற்போது லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு இருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே செந்தில் பாலாஜி மீது தாவேகா எம்எல்ஏ குதிரை பேரம் விவகாரம் தொடர்பாக அவர் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் தொடர்ந்து ஆஜராகி வருகிறார். இந்த சூழ்நிலையில்தான் நேற்று செந்தில் பாலாஜியிடம் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் விசாரணை மற்றும் சோதனை என்பதை நடத்தியிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் நேற்று அந்த லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கைப்பற்றப்பட்ட டிஜிட்டல் ஆவணங்களை போலீசார் அந்த சைபர் லேபில் கொடுத்து அதை ஆய்வுக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக ஆய்வுக்கு பின் செந்தில் பாலாஜி மற்றும் இந்த வழக்கில் தொடர்புடைய நபர்களுக்கு சம்மன் கொடுத்து விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறை தற்போது திட்டம் ஒன்று வகுத்திருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. இந்த லஞ்ச ஒழிப்புத்துறை டாஸ்மாக் முறைகேடு விவகாரத்தை பொறுத்தவரையில் செந்தில் பாலாஜி மற்றும் அவர் நெருங்கிய நண்பர்கள் முன்னாள் மேலாளர் விசாகன் உள்ளிட்ட 7 நபர்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்து அந்த விசாரணை நடத்தி வருகிறார்கள் என்பதும் ஒரு முக்கியமான அம்சமாகவே பார்க்கப்படுகிறது. இந்த சூழ்நிலைதான் நேற்று நடைபெற்ற சோதனைகளின் அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் தற்போது சென்றிருக்கிறார்கள். விவரங்களை வழங்கிய மிக்க நன்றி வினோத். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.